Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அவர் எழுப்புங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன் சார், நாங்கள் ஸ்ரீநிதியோட பேரண்ட்ஸு, அவங்கள பார்க்கணும். இன்னைக்கு அவங்க ஆபீஸுக்கே வரலையே சார். அவங்க செல்லுக்கு போட்டு பார்க்க வேண்டியானே சார்? ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, ரிங் போகுது, ஆனால் அவள் எடுக்கல. உங்கள் ஆஃபீஸ் லேண்ட்லைனுக்கும் ஃபோன் பண்ணோம், யாரும் எடுக்கலை. அதான் நேர்லேயே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஹஸ்பண்டா? என்ன சொல்றீங்க? ஹஸ்பண்டுக்கா? ஆமாங்க மேடம். என்னப்பா உளர்ற? ஸ்ரீநிதிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. சார், நீங்கள் தான் குழப்பத்தில் வளர்றீங்க. ஸ்ரீநிதி மேடத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் எத்தனையோ பேர் இந்த கம்பெனிக்கு வந்து போயிருக்காரு, நானே பார்த்துருக்கேன். நீங்கள் வேற யாரோ நினச்சி தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறது ஸ்ரீநிதி சவுப்பா இருப்பா, கேர்லிக. சார், நீங்கள் ஒன்றும் எனக்கு அடையாளம்லாம் சொல்ல வேணாம் சார். ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கல்யாணமானவங்க தான். கல்யாணம் ஆகாதவங்கள எங்கள் முதலாளி வேலைக்கே சேர்க்க மாட்டார் சார். எங்கள் முதலாளி ரொம்ப வருஷமாக இந்த பாலிசியை கடைபிடிச்சிட்டு வர்றாரு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு வந்ததும் கேட்டு பாருங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிப்பாங்களோ என்னமோ. என்னங்க இவர் என்னென்னமோ சொல்றாரு? காயத்ரி, நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? நம்ம ஸ்ரீநிதி பற்றி நமக்கு தெரியாதா? சரி வா போகலாம். ஆமாம், வா போகலாம். அப்பா கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வாங்க. அப்பா, அந்த வாட்ச்மேன் சொன்னதை கேட்டிங்கல்ல? ஸ்ரீநிதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் ஹஸ்பண்டை கூட பார்த்துருக்காராம். ஏய் விடுறா, அவன் ஏதோ தெரியாமல் உளறான். இல்லைப்பா, அவர் உளர்ற மாதிரி எனக்கு தெரியல. அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது. நீங்கள் தான் கண்ணுக்கு நேரம் தெரியுற உண்மையை பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிக்கிறீங்க. டேய், என்னடா உண்மையை கண்டுட்ட நீ? நமக்கு தெரியாமல் ஸ்ரீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுதான் உண்மை. ஏய், ஸ்ரீ ஒரு நாள் அப்படி பண்ணியிருக்க மாட்டாடா. அப்பா, அவன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற பாசம் உங்கள் கண்ணை மறைக்குது. அதனால தான் அவள் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நம்புறீங்க. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல நினைக்கிற? கொஞ்ச நாளாக அவள் போக்கே சரியில்லாமா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த பையன் கார்த்திகை லவ் பண்ணல, அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சா. அதே மாதிரி தான் அவளை கல்யாணம் பண்ண விஷயத்தையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகும்போதே அவள் முகம் ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டேன்னு அவகிட்ட கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ அவள் ஏதோ ஒரு பிளானோட தான் போயிருக்கா. பெரியவங்க சம்மதத்தோட தன்னோட கல்யாணம் நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. அதனால தான் அவளோட கல்யாணத்தை தானே நடத்திக்கிட்டா. ஏண்டா, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அவன் எங்கடா போயிருப்பா? யாருக்கு தெரியும்? வாங்க, அவளோட ரூம்ல ஏதோ லெட்டர் கிட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலான்னு பார்ப்போம்.
என்னங்க இத பாருங்களேன். என்ன? என்னம்மா ஸ்ரீ ஸ்ரீ தலையில தூக்கி சாடினீங்களே, பாத்தீங்களா இவ பண்ணிருக்கிற காரியத்தை? அடி பாவி, என் தலையில இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே. ஐயோ, ஸ்ரீ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி வாங்க, இங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர சொல்லுவோம். அவசரப்படாத. பின்ன இன்னும் பொறுமையா இருக்க சொல்றீங்களா? அதுக்கு இல்லடா, கார்த்திகோட அப்பா ராஜாராம் ரொம்ப கௌரவமானவர், சொசைட்டில மதிப்பும் மரியாதையோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அவசரப்பட்டு போலீஸுக்கு போய் அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்திடக்கூடாதுடா. அப்போ நமக்கு அவமானம் ஏற்பட்டா பரவாயில்லையா? காலையில ராஜாராம் வீட்டுக்கு போய் போட்டோவை காட்டி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அவர் சொல்றத கேட்டுட்டு தேவைப்பட்டா போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. நீங்களும் செய்ய மாட்டீங்க, மத்தவங்களையும் செய்ய விட மாட்டீங்க. எக்கட கட்டு போங்க. பெத்தவங்க கிட்ட இருந்து குழந்தைய மறைச்சேன். அவங்க தவிக்கிற தவிப்ப பார்த்தும் உண்மையை சொல்லாம மறைச்சேன். அவங்க படுற கஷ்டத்தை நீயும் படுன்னு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். இது எனக்கு வேணுங்க, இது எனக்கு வேணும். ஐயோ, ஆசை ஆசையா வளர்த்தேனே. ஐயோ, கடவுளே கடவுளே. ஸ்ரீநாத், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ இப்படி கோச்சிக்கிட்டா இப்படி? முதலே நம்ம ஸ்ரீயை காணும் தேடிட்டு இருக்கோம். இந்த போட்டோவை பார்த்த அதிர்ச்சியில அம்மா அப்படியே நில குலைஞ்சு போயிருக்கா. குழப்பமா இருக்கிற சமயத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாதுடா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நாளைக்கு இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு பல்லவி வீட்டுக்கு போலாம். அங்க போய் விசாரிப்போம். எதுவும் தெரியலன்னா அப்புறம் நீ சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரிப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி பிரேம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பிரேம் வீட்டுக்கா? எதுக்குப்பா? ஏன்னா ஸ்ரீநிதி பிரேம் கிட்ட க்ளோஸா பழகிருக்கா. அவங்க கிட்ட இந்த போட்டோவை காட்டி கேட்டா ஏதாவது விவரம் தெரியலாம். நான் போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, அப்படியே செய். என்னையா அது? ராத்திரில கூட கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உட்கார்ந்திருக்க? ராத்திரில ஏயா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்க? அத கேக்குறியா? இந்த கூலிங் கிளாஸ்ல ஒரு சௌரியம் இருக்கு. என்ன தெரியுமா? இத போட்டிருக்க அத்தனை பேரும் தூங்கிட்டே இருப்பான். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு முடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கூலிங் கிளாஸே தயார் பண்ணான். இப்படி ஒரு குருட்டு விளக்கமா? ஏங்க, நடு ராத்திரி ஆயிடுச்சுங்க. அவர் அனுப்பிட்டு போய் படுங்க. அம்மா என்ன சொல்றாங்க? தூங்க சொல்றா. தாராளமா தூங்கட்டுமே, அதுக்கே ஏன் பர்மிஷன் கேக்குறாங்க? நாசமா போச்சு. உன்ன போய் தூங்க சொல்றாயா? என்ன தூங்க சொல்றாங்களா? நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டேன். 2 மணிக்கு அப்புறம் தான் படுப்பேன். ஏன்னா நானும் சுல்தானும் துபாயில 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். 2 மணி வரைக்கும் சுல்தான் கூட பேசிட்டு இருப்பியா? ஏப்பா, இந்த சுல்தானுக்கு பொண்டாட்டி பிவி கீவன்லாம் சொல்லுவாங்களா, அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்களா? சுல்தானுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. சுல்தானுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆமாங்க, அடுத்த வருஷம் லீவ்ல வரும்போது தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். எந்த சுல்தான சொல்ற நீ? அட, இந்த ஓட்டேரியில கறிக்கடை வச்சிருக்கான ரஹீம் பாயே, அவனோட தம்பி சுல்தான சொல்றேன். அட பாவி, நாசமா போச்சு. ஏயா, நீ ஏதோ சுல்தான் சொன்னோன்னு நான் என்ன கிணறு வச்சிருக்கிற சுல்தான் நினைச்சிட்டேன். கறிக்கடை சுல்தான், நம்ம ஊர் லோக்கல் சுல்தான சொல்றியே. என்னத்த? அங்கிள், வாப்பா, என்ன இந்த நேரத்துல?
பிரேம் இருக்கானா? என்ன ஸ்ரீநாத் இந்த நேரத்துல பிரேம தேடிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கிள். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமேப்பா. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏப்பா அவ்வளவு அர்ஜென்ட்னா ஃபோன் பண்ணி பேசிருக்கலாமே. நடுராத்திரில நேரா இவ்வளவு சிரமப்பட்டு வரணுமா? இல்லை அங்கிள், இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை. அதான் நேர்லேயே வந்தேன். அம்மா, கதவு பூட்டி இருக்குமே, நீ எப்படிப்பா உள்ள வந்த? இல்லை ஆண்டி, பூட்லையே திறந்துதான் இருந்தது. திறந்துருந்துச்சா? என்னங்க இது? ஏப்பா கண்ணாயிரம், ஆ? உன்னை கதவை பூட்ட சொன்ன நீ பூட்டலையா? கூட்டவா சொன்ன? திறந்த வைன்னு சொன்ன மாதிரிலாம் என் காதுல விழுந்தது. அதனாலதான் 2 கதவையும் விழாவா திறந்து வச்சிருந்தேன். இங்க பாருங்க, முதல்ல இந்த ஆளை கிளப்பி வெளியில அனுப்புற வழியை பாருங்க. நீ உட்காருப்பா. பிரேம் தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன். உட்கார். ஆமா, உன் சம்சாரம் என்ன சொல்றாங்க? கதவை மட்டும் திறந்து வைக்காத, கேட்டையும் முழுசாவே திறந்து வைன்னு அத சொல்றான். முதல்ல சொல்லணும்பா. பிரேம், பிரேம், என்னம்மா? உன்னை பார்க்க ஸ்ரீநாத் வந்திருக்கான்ப்பா. ஸ்ரீநாத்தா? ஆமாப்பா. இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கான்? தெரியல, ஏதோ முக்கியமான விஷயமாப்பா, உங்ககிட்ட பேசணுமா? பிரேம், பிரேம், ம். என்னம்மா? உன்னை பார்க்க ஸ்ரீநாத் வந்திருக்கான்ப்பா. ஸ்ரீநாத்தா? ஆமாப்பா. இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கான்? தெரியல, ஏதோ முக்கியமான விஷயமாப்பா, உங்ககிட்ட பேசணுமா? ஸ்ரீநாத், என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாண்டா, என்ன பிரச்சனை? அது வந்து எஸ்டி, தயங்காம சொல்லு. அப்பா அம்மா தானே இருக்காங்க. அவர் காது கேட்காதடா, பரவாயில்ல சொல்றா. என்ன பிரச்சனை? ஸ்ரீநிதியை காணும்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, காலையில் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு போனா இது வரைக்கும் வீடு திரும்பல. காணும்னா அவள் நேரம் என்னடா பண்ணீங்க? ஸ்ரீநிதி செல்லுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஃபோன் பண்ணி பார்த்தேன்டா, ஆனால் அவள் அட்டன் பண்ணல. ஏன்பா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லை அங்கிள், இனிமே தான் பண்ணணும். என்னப்பா இது, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குப்பா. பேப்பரை திறந்தாலே கடத்தல் கற்பழிப்பு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஜாக்கிரதைப்பா. மா, என்னம்மா நீங்க? அவனே தங்கச்சியை காணும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போதான் அப்படிலாம் பேசுவீங்களா? அதுக்கு இல்லப்பா. பிரேம், ஸ்ரீநிதியை தேடி அவள் ஆஃபீஸ்க்கு போனோம். ம். இன்னைக்கு முழுக்க அவள் ஆஃபீஸ்க்கே வரலையாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச்மேன் இன்னொரு விஷயம் சொன்னால் அதை எங்களால் ஜீரணிக்க முடியல. என்னடா சொன்னா? ஸ்ரீநிதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான்டா. என்னடா பேசுற? ஸ்ரீநிதி அந்த ஒரு ஆள்லாம் கிடையாது. அப்படியே அவங்க இஷ்டப்பட்டவன கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிப்படையாக தான் பண்ணுவாங்க. இப்படி திருட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லடா பிரேம், இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் நம்பவே முடியாது. பார்த்தா பசு மாதிரி இருப்பாங்க, ஆனா செய்யற காரியமெல்லாம் இருக்குதே, அடேங்கப்பா. அப்பா, நீங்கள் நினைக்கிற மற்ற பொண்ணுங்க மாதிரி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆள் கிடையாதுப்பா. ஸ்ரீநிதி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. பிரேம், இன்னொரு விஷயம்டா, ஸ்ரீ ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாளான்னு அவள் ரூமில் தேடி பார்த்தப்போ அங்கே இந்த ஃபோட்டோ கிடச்சிது. இந்த ஃபோட்டோவா? இதை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன்டா. பார்த்துருக்கியா? என்னடா சொல்கிற? இன்ஃபேக்ட் இந்த ஃபோட்டோவை ஸ்ரீநிதி கையில் கொடுத்ததே நான் தான். நீ கொடுத்தியா? இது ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லலை? இல்லைடா, இதை யாருக்கும் தெரிய வேணாம்னு தான் சொல்லலை. இது பயப்படுற மாதிரி பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதை நான் அப்புறமா உனக்கு சொல்கிறேன். என்னடா சொல்கிற? இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் எப்படிடா பயப்படாமல் இருக்க முடியும்? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோடா. இதை வச்சு ஸ்ரீநிதிக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுலாம் டிசைட் பண்ணாத. அப்படி எதுவும் நடக்கலை, எனக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மை இல்லை. இப்போதைக்கு நம்பு. இதை பற்றி நானே ஸ்ரீநிதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்டா. பிரேம், அதை எப்படி கொடு. கொடுங்க. அந்த போட்டோவை கொஞ்சம் கொடுங்க, நானும் பார்க்குறேன். ரொம்ப முக்கியம். வாய் மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்தப்பா. இப்போ என்ன பண்ண போற?
இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நான் சொன்னேன். அப்போ அதை வேண்டாம், அந்த கார்த்தி வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கலான்னு சொன்னார். அங்கிள் சொன்னது தான் கரெக்டு. அவசரப்பட்டு தேவையில்லாமல் முடிவு பண்ணி ஸ்ரீநிதி பேரை நம்மளே கெடுத்துட வேணாம். கவலைப்படாதடா, ஸ்ரீநிதிக்கு ஒன்றும் இருக்காது. அங்கிள் ஆண்டி தைரியமாக இருக்க சொல்லு, நான் காலையில் வந்து பார்க்குறேன். ஓகேடா பிரேம், வரேன் அங்கிள், வரேன். வாப்பா. என்னடா பிரேம் என்ன சொன்னா? அவனுக்கு எதுவும் தெரியலம்மா. ஏண்டா ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சியா? விசாரிச்சேன்ப்பா. ஃபோட்டோ பார்த்ததும் பிரேம் கேஷுவலாக எடுத்துக்கிட்டான். ஸ்ரீநிதி பற்றி எனக்கு நல்லா தெரியும், கார்த்தியை பற்றி நல்லா தெரியும். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்கிறான்ப்பா. டேய், அப்போ இந்த ஃபோட்டோவுக்கு என்னடா அர்த்தம்? இவனை கேட்டு என்னங்க பிரயோஜனம்? எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஸ்ரீநிதியும் கார்த்தியும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. புத்திசாலித்தனமா நம்ம கிட்ட இருந்து அவ மறைச்சிட்டாளே. பல்லவி அவளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட பல்லவியை பத்தி என்கிட்ட துருவி துருவி கேட்டாளே. அப்ப கூட அவங்கள எனக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லாம மறைச்சிட்டாளே. இதெல்லாம் மறைச்சவ கல்யாணம் ஆன விஷயத்தை மட்டும் ஏங்க மறைச்சிருக்க கூடாது? அப்பா, அம்மா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நாளைக்கு காலையில் கார்த்தி வீட்டுக்கு போய் விசாரிச்சாதான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். ஓகே, நாளைக்கு காலையில் நாம் 3 பேருமே பல்லவி வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஆமாம் ஸ்ரீ, காலையில் ஸ்ரீநிதி உங்ககிட்ட கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு போனாலே, அவள் கையில் சூட் கேஸு பேக் எதாவது இருந்துச்சா? இல்லைப்பா, அப்படி எதுவும் அவள் எடுத்துகிட்டு போகல. வீட்டை விட்டு போகிறவ எதையுமே எடுத்துகிட்டு போகாம போயிருப்பா. ஆமாம், கட்டின புடையோட வா, நான் உன்னை காப்பாற்றுறேன் அந்த கார்த்தி போய் சொல்லியிருப்பா. இவ்வளோ அவன் பின்னாடி போயிருப்பா. இவ இப்படி பண்ணுவா, என் தலையில மண்ணள்ளி போடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. என் வளப்பு எங்க எப்படி தப்பா போச்சுன்னு எனக்கே புரியலங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எல்லா காலையில பாத்துக்கலாம், நீ போய் படுத்துங்க. எப்படிடா தூங்க முடியும்? வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியலையேடா. ப்ளீஸ் காயத்ரி, நான் சொல்றத கேளு, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் கிளம்புறேன் சார். வரேன் அத்தை. சரிங்க மாப்ள. என்னங்க, சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க. ஏன், என்ன விஷயம் பல்லவி? ஒன்றும் இல்லை, புரோக்கரை வர சொல்லலான்னு இருக்கேன். நல்ல வரன் ஏதாவது வந்துச்சுன்னா சீக்கிரமா கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் நல்லது. என்னங்க? சரி பல்லவி. ஹலோ, சொல்லுங்க. காசி, வாங்க. வணக்கம், வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல சார். என்ன மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க. ஓகே, பாய்.
நில்லுங்க. அதான் அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எதுக்காக இங்க வந்திருக்காங்க? இல்லை மேடம், இன்னும் எதுவும் முடியல. இப்போதான் ஆரம்பமாக இருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். கலாட்டா பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல பல்லவி, கவலையோட வந்திருக்கோம். எங்க பொண்ணு ஸ்ரீய பார்க்க வந்திருக்கோம். என்ன வளர்றீங்க? பல்லவி, நீ படிச்சவ தானே? வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? கோவப்படாம பொறுமையா இரு. என்ன இருந்தாலும் உள்ள வந்து நிதானமா சொல்லுங்க. வாங்க, வாப்பா, வாங்கம்மா. வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். என்ன மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், என்ன நடந்துச்சுன்னு புரியும்படியா சொல்லுங்க. எங்க பொண்ணு ஸ்ரீய காணுங்க. உங்க பொண்ணு காணோம்னா எதுக்கு இங்க தேடி வந்தீங்க? ஆத்துலயோ குளத்துலயோ போய் பார்க்க வேண்டியதானே? அங்கேயும் கிடைக்கலன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் அப்பவே சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு. நீங்க தான் கேட்கல. இப்போ இவங்க கிட்ட வந்து எதுக்காக அவமானப்படணும்? ஸ்ரீநாத், டென்ஷன் ஆகாதப்பா. ஸ்ரீநிதி எங்க போயிருக்கா என்னன்னு விசாரிச்சு பாத்தியா? ஸ்ரீநிதி ஆஃபீஸு, அவள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தோம். ஒரு விவரமும் தெரியல. ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் உங்கள் பையன் கார்த்திக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் சார். இது பார்ப்பா, உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க பொண்ணு என் பையன் சுத்தமா மறந்துட்டான். அவனுக்கு நாங்க வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி எப்படி வேற இடத்துல பொண்ணு பார்க்குறீங்களா? அது எப்படி முடியும்? ஏன் ஏன் என் பையன் உன் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன தலையெழுத்தா? ஆமா, தலையெழுத்து தான். அந்த தலையெழுத்த நான் மாத்தி காட்டுறேன். என் பையன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆல்ரெடி எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு.